வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். ஆனால் இந்த தடவை டேரிஃப் இம்போஸ் பண்ணது இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். 100% டேரிஃப்னு சொல்லிட்டாரு. ஆனால் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா பிராண்டட் அண்டு பேட்டன்ட் ட்ரக்ஸ் அப்படின்ட்டு. நம்ம இது ஒரு கிரேட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா பேட்டன்ட் ட்ரக்ஸு நம்மக்கிட்ட இருந்து இல்லையே. அண்ட் பிராண்டடில் சில கம்பெனிஸ் வச்சுருக்காங்க, லைக் சன் ஃபார்மா. அவங்க சமாட் அஃபெக்ட் ஆவாங்க. ஆனால் அதுலேயே ஒரு சப் கிளாஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க ஃபார்மா அண்ட் மேனுஃபேக்சரிங் அமெரிக்காவில் பண்ணால் இல்லாட்டா பண்ண போகிறதா ஃபவுண்டேஷன் போட்டாலோ இதுலேருந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சொல்லுது. அண்டு சன்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய ஃபெசிலிட்டி அங்கே வச்சுருக்காங்க யூஎஸ்ஏ. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ நிறைய டேர்ம்ஸ் நான் யூஸ் பண்ணேன். அது என்ன அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றிலாம், பட் இருந்தாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பேட்டன் ட்ரக்ஸ் அப்படிங்கிறதப்ப அதுக்கு சம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அடியில் அது வரும். அதுக்கு நேர்லி ஒரு 20 இயர்ஸ் கொடுப்பாங்க அந்த பேட்டன் ட்ரக்ஸுக்கு வேலிடிட்டி. அந்த டைமில் யாருமே அந்த மாலிகுலில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அண்டு அதனால் அவங்க அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ரிசர்ச்சு அண்ட் டெவலப்மெண்ட்டை ரெக்கவர் பண்ணலாம் அந்த டைமில். ஸோ நன் ஆஃப் த கம்பெனிஸ் அந்த அந்த கேட்டகரியில் வரும். பட் ஸ்டில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 கம்பெனிஸ் இந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க. ஒன்று சன் ஃபார்மா, அவங்க தான் லீடர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லணும். அண்டு நெக்ஸ்ட்டு த ஜைடஸ் வெல்னஸ் ஆர் த ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், அந்த மாதிரி கம்பெனி இருக்குது பாருங்கள், அவங்களும் பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கிளென்மார்க், அவங்க கூட அந்த ஒரு கேன்சர் ட்ரக்குக்கு ஒரு புது ஃபஸ்ட்டு ஃபேஸில் க்ராஸ் பண்ணாங்க. அதுக்கே அவங்களுக்கு $700 million அட்வான்ஸ் பேமெண்ட்டாக வந்திருக்கு. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே நல்லா ப்ராமிசிங் இருக்கிறனால அதுக்கு அபிவி அப்படின்ட்டு அபாட் லேப்னு சொல்லுவோம் பாருங்கள், அதோட சப்சிடரியிலேருந்து நியர்லி $700 million வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரையலை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இன்னும் நிறைய பணம் வரும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 கம்பெனிஸ் தான் யூ கேன் சே சம்வாட் இந்த இன்னோவேஷன் ட்ரக்கில் இருக்காங்க, ஆர் பேட்டன் ட்ரக்ஸு டுவர்ட்ஸை ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதர்வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜெனரிக்ஸுங்கிறது அது ஒரு பயோ ஈக்குவலன்ட் டு தி பேட்டன்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பேட்டன் எப்போ எக்ஸ்பயர் ஆகுதோ அந்த டைமில் இந்த மாதிரி ஜெனரிக்ஸ் வர்றது உண்டு. அண்டு அதனால் இந்தியன் பொறுத்த வரைக்கும் ஜெனரிக்ஸ் தான் மேஜராக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நியர்லி 40% ஆஃப் அமெரிக்காவோட ஜெனரிக்ஸ் இந்தியாவிலேருந்து தான் வாங்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்தியாவில் இருக்க த டாப் 10 கம்பெனிஸ், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ அந்த டாப் கம்பெனிஸ் அத்தனை பேருமே மோஸ்ட்லி பார்த்திங்க இந்த ஜெனரிக்ஸில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அந்த ஜென்ரிக்ஸ்னு சொல்லும் போதே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அது என்னென்னு குயிக்காக பார்த்துடலாம். பிளைன் ஜென்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தென் காம்ப்ளெக்ஸ் ஜென்ரிக்ஸு, தென் பிராண்டட் ஜென்ரிக்ஸு, தென் இன்னோவேஷன் அண்ட் ஸ்பெஷாலிட்டி அந்த ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. அண்ட் இதை தவிர சிஆர்டிஎம்ஓ அண்ட் சிடிஎம்ஓ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் இந்த ஃபார்மா இதில் உண்டு. பிளைன் ஜென்ரிக்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ கமாடிட்டி. There is high volume with the lowest margin செல் பண்ணுற ஜெனரிக்ஸ் அது. அண்டு நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக்ஸ். அதோட இது இந்த மாலிகுல்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸ், அவ்வளோ ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது. அதுதான் இந்த கேட்டகரியில், இந்த காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக்ஸ் கேட்டகரியில் வரும். அண்டு இந்த நியூலண்ட் ஃபார்மா அவங்க கூட இந்த ஏரியாவில் பண்ணுறாங்க. யாருக்காகனா அவங்க சிடிஎம்ஓ, இந்த இன்னோவேட்டர் கம்பெனிஸ்க்காக நிறைய பண்ணுறது உண்டு. அதில் ஸ்லைட்லி பெட்டர் ப்ராஃபிட் கிடைக்கும். தென் பிராண்டட் ஜெனரிக்ஸ். பிராண்டட் ஜெனரிக்ஸ் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு கெமிக்கல் காம்பவுண்டை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பயோ இது கண்டுபிடிச்சிடுறீங்க. ஆனால் அதுக்கு நிறைய காம்படிஷன் இருக்குது.
அதை மார்க்கெட் பண்ணுறதுக்காக அந்த பிராண்டுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோலோ 600 ஆர் 650 அதெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள். இந்த டோலோங்கிறது பாருங்கள், அது வந்து ஒரு பிராண்டட் ஜெனரிக்ஸு. அண்டு அதே மாதிரி குரோசின்னு சொல்லலாம், அண்டு கால்பால் அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் வந்து பிராண்டட் ஜெனரிக்ஸு. இப்போ வந்து இந்த டாரிஃப் எதை நோக்கி வந்திருக்கு அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக்ஸும் அந்த பிராண்டட் ஜெனரிக்ஸை நோக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர வந்து இந்த பேட்டன் ட்ரக்ஸுக்கு மேலேயும் போட்டிருக்காங்க. ஆனால் இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கிளியராக புரியும் ஏன் இந்த மாதிரி இந்த காஸ்ட் இம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த லேட்டஸ்ட்டு பிளாக் பஸ்டர் ட்ரக் எடுத்துக்கோங்களேன், தெர் இஸ் செமக்ளூடைடு. அப்படி இல்லைன்னா அந்த கமர்ஷியல் டேர்ம் யூஸ் பண்ணுறது வந்து ஒசாம்பிக்னு சொல்லுவாங்க, இல்லாட்டா விகோவி வந்து பேசிக்கலி ஃபார் வெயிட் லாஸுக்காக கொடுக்குறது. ஒசாம்பிக்குங்கிறது ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்கு. இப்போ இந்த 2 ட்ரக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேட்டன் ப்ரொடெக்ஷனில் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். மேபி இந்த நெக்ஸ்ட் இயர் மார்ச் 2026 இந்தியாவில் அந்த பேட்டன் வந்து எக்ஸ்பயரி ஆகுது. இந்த ட்ரக் வந்து நோவோ நார்டிஸுக்கு என்றைக்கு ரிலீஸ் பண்ணாங்களோ ரொம்ப பாப்புலர் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்பர் 4 கம்பெனிலேருந்து யூரோப்பியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்பர் 1 கம்பெனி ஆனாங்க இந்த சிங்கிள் ட்ரக் மூலமாகவே அப்படின்னு சொல்லலாம். அதனால் இது வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது த்ரூ அவுட் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இங்கே யூரோப்பில் வந்து அதோட ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் $1 அப்படின்னா அமெரிக்காவில் வந்து இட் இஸ் சோல்ட் ஃபார் $10. ஸோ இதனால தான் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கண்ட்ரீஸ் எல்லாமே இனிமேல் அவங்க கண்ட்ரியில் என்ன விற்கிறாங்களோ தெர் இஸ் அ பேட்டன் ட்ரக்ஸு அதை தான் அமெரிக்காவில் விற்கணும் அப்படின்னு வந்து ஒரு 1-2 months பேக்கே இதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து அந்த ட்ரக்ஸை நோக்கி இன்றைக்கி இந்த ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அமெரிக்காவில் வந்து எல்லா ட்ரக்ஸுமே ஹை ப்ரைஸில் தான் விற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அது என்ன ரீசன் அப்படின்னா, நாட் பிகாஸ் த கம்பெனி மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது, அங்கே இருக்க அந்த சிஸ்டம், அந்த செல்லிங் சிஸ்டம் இருக்குது பாருங்கள், அதனால தான் அந்த ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஃபார்மசி பெனிஃபிட் மேனேஜர்ஸ்னு உண்டு, ஒரு 3 கம்பெனிஸ் இருக்குது. அவங்க தான் இந்த என்டையர் ஃபார்மா இதே வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க, அண்ட் ஹோல்சேல் டீலர்ஸ் இருப்பாங்க, தென் வந்து ரிட்டைல் செயின் இருக்கும், இந்த ஃபார்மசி அவுட்லெட் இருக்கும். இதை தவிர வந்து இந்த நிறைய ட்ரக் வந்து த்ரூ இந்த டாக்டர்ஸ் மூலமாகவே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதும் உண்டு கம்பெனி. பட் அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி சிஸ்டம் இல்லை. அங்கே வந்து இந்த ஃபார்மசி பெனிஃபிட் மேனேஜர்ஸ்னு இருப்பாங்க, அவங்க தான் நெகோஷியேட் பண்ணுவாங்க மேனேஜர்ஸோ இந்த மேனுஃபேக்சரர்ஸோட. அந்த மேனுஃபேக்சர்ஸ் வந்து இதுதான் லிஸ்டட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அவங்க மார்ஜினை வச்சுக்கிட்டு அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸுக்கு இந்த ட்ரக்கை சப்ளை பண்ணுவாங்க. அஸ் அ ரிசல்ட் என்ன ஆகுது அப்படின்னா, எவ்ரி ஒன் வந்து ஒரு கீப்ஸ் அ மார்ஜின், அப்படியே அந்த மார்ஜின் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அந்த மேனுஃபேக்சரர் வந்து இவங்க டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தெர் இஸ் த ஃபார்மசி பெனிஃபிட் மேனேஜர்ஸ் டிஸ்கவுண்ட்டில் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்க லிஸ்ட் ப்ரைஸை ரொம்ப ஹையாக வச்சுருப்பாங்க. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எவ்வளோ லோ ப்ரைஸை வாங்க முடியும் அப்படின்னு அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மார்ஜினை வச்சுட்டு தான் அவங்க பேஷண்ட்ஸுக்கு கரெக்டாக கொடுப்பாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய பேர் இந்த இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. எவ்ரிபடி வந்து அவங்களுடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அதில் ஆட் பண்ணிகிட்டே போகிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் அமெரிக்காவில். வேறு $1 விற்கிற யூரோப்பில் விற்கிற ப்ராடக்ட்டு அதே வந்து $10 இங்கே அமெரிக்காவில் விற்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அதனால் இந்த மேனுஃபேக்சர்ஸ் அத்தனை பேரும் யார்கிட்ட நெகோஷியேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபார்மசி பெனிஃபிட் மேனேஜர்ஸ். இதனால தான் இந்த ப்ரைஸஸே மேலே போகுதுன்ட்டு வர இருக்குது.
இது ஒரு முக்கியமான காரணம் வேற சொல்லலாம். இப்போ வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டன் ட்ரக்ஸுக்கு அத்தனைக்குமே 100% டேரிஃப் வரப்போகுது. அப்போ வந்து இந்த ப்ரைஸை இவங்க எல்லாமே குறைச்சாகணும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை இப்போ குறைச்சாகணும் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அல்டிமேட்டாக ட்ரம்ப் என்ன எய்ம் பண்ணுறாருன்னா, த ப்ரைஸ் ஆஃப் திஸ் பேட்டன் ட்ரக்ஸு அஸ் வெல் அஸ் பிராண்டட் வந்து மஸ்ட் கம் டவுன். அதுதான் அவருடைய குறிக்கோள். பட் அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து இது குயிக்காக எப்படி இந்தியன் கம்பெனிஸு இந்த மாதிரி த பிளைன் ஜென்ரிக்ஸில் இல்லாட்ட வந்து காம்ப்ளெக்ஸ் ஜென்ரிக்ஸ் ஆர் பிராண்டட் ஜென்ரிக்ஸில் இருக்காங்க, யார் யார் இன்னோவேட்டிவ் ட்ரக்ஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். இதனால் யாராவது அஃபெக்ட் ஆகுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து இன்றைக்கி பேட்டன் ட்ரக்ஸில் இருக்குது, நாளைக்கு ஜென்ரிக்ஸில் வருமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. அதுவும் வரலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள், அதாவது ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு ஏரியாவையும் ஹிட் பண்ணிகிட்டே இருக்கார். இந்தியாவை வந்து எப்படிலாம் ஹிட் பண்ணலாமா அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கார். நேற்று கூட பாருங்கள், அவர் வந்து அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டார். நம்ம வந்து காமர்ஸ் மினிஸ்டர் அங்கே போய் அங்கே ட்ரேட் டாக்ஸாக ஆரம்பிக்கும் போது கிடைச்ச செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யன் ஆயிலை வந்து ஸ்டாப் பண்ணாதான் நாங்கள் வந்து ட்ரேட் டாக்ஸுக்கு ஒத்துழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து அதர் ஆஸ் அ ரிசல்ட் என்ன, நெக்ஸ்ட் ட்ரேட் டாக்ஸு என்னைக்கு அப்படிங்கிறத கூட டேட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இந்தியா என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அத்தனைக்கும் ப்ராப்ளம் ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு. முதல்ல வந்து இந்த டெக்ஸ்டைல் யூனிட் ஹிட் ஆச்சு, இந்த ஃபிஷரிஸு அந்த இது ஹிட் ஆச்சு, நம்மளோட ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸு எக்ஸ்போர்ட்டுக்கு ஹிட் ஆச்சு, ஸ்டீல் அண்டு காப்பர் அந்த ஐட்டமுக்கும் ஹிட் ஆச்சு. தென் வந்து சோலார் அந்த மாதிரி ஐட்டம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கு அவங்க கிடைச்ச பெனிஃபிட்ஸ்லாம் வித்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபார்மா, இப்போ இந்தியாவில் வந்து நியர்லி 45% ஆஃப் தி ப்ரொடக்ஷன் இருக்குது பாருங்கள், அது வந்து ஃபாரினில் தான் நம்ம விற்றுட்ருக்கோம். அதில் க்ளோஸ் டு சம்திங் லைக் 25% அண்ட் அப்வர்டு வந்து அமெரிக்காவில் நம்ம விற்றுட்ருக்கோம். அண்டு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு தான் இந்த பேலன்ஸ் அந்த 20% அது மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து இட் ஃபெச்சஸ் அபவுட் $9 பில்லியன். இதுக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட் இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடலாம். ஏன்னா இன்றைக்கி பேட்டன் ட்ரக்ஸ் அண்டு பிராண்டட் ட்ரக்ஸுக்கு நடந்தது ஏன் நாளைக்கு ஜென்ரிக்ஸுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இப்போதைக்கு ஜென்ரிக்ஸ் அஃபெக்ட் ஆகலை. அதே மாதிரி ஏபிஐ, தட் இஸ் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் சொல்லுவோம் பாருங்கள், அதுக்கும் ப்ராப்ளம் வரல. அதே மாதிரி இந்த சிஆர்டிஎம்ஓ அண்டு சிடிஎம்ஓன்னு சொல்லுவோம் பாருங்கள், இந்த கான்ட்ராக்ட் ட்ரக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி இதுக்கும் இது வரைக்கும் ப்ராப்ளம் வரல. எந்தெந்த கம்பெனி அதனால் அஃபெக்ட் ஆவாங்கிறத பார்த்துடலாம். இப்போ சன் ஃபார்மா வந்து பிளைன் ஜென்ரிக்ஸ் வந்து 10%, காம்ப்ளெக்ஸ் ஜென்ரிக்ஸ் 20% அண்டு பிராண்டட் வந்து 30% பண்ணுறாங்க. அண்டு இன்னோவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 35% இருக்காங்க. இப்போ கூட அவங்களுடைய ட்ரக் இலூமியா அண்டு இன்னொன்று வந்து செல்வி அப்படிங்கிற அந்த ட்ரக் வந்து இவங்களோட ஓன் இன்னோவேஷன்லேருந்து வந்தது. அண்டு இது கூட ரொம்ப கேட்சப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இவங்களுக்கு 35% ஆஃப் த ரெவன்யூ கொடுக்குது அலாங் வித் ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லணும். அண்டு ஏபிஐயில் இவங்க பெரிய லெவலில் இல்லை, 5% தான். பட் வந்து எல்லா 10 ஃபார்மா கம்பெனிஸும் டுகெதர் போட்டிங்கன்னா கூட அது வந்து யூனோ ஒன் கம்பெனி, தெர் இஸ் டிசிஎஸோட டேர்ன் ஓவருக்கு கிட்ட வர கூட முடியாது. ஸோ டிசிஎஸ் வந்து அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் அண்டு அவங்களுடைய சேல்ஸ் வந்து நியர்லி 50% அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்டு அந்த டெக் கம்பெனிஸுக்கு தான் நம்ம பார்த்தோம் இந்த H1B விசாவில் பெரிய தலைவலி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து சிப்லா எடுத்துட்டிங்கன்னா 10% plain generics, 35% complex and 35% branded. ஸோ இவங்களும் அஃபெக்ட் ஆகுவாங்க, சிப்லாவும் அஃபெக்ட் ஆவாங்க. அண்டு ரெட்டிஸ் பார்த்திங்கன்னா அவங்களும் ஆல்மோஸ்ட் இதே லெவலில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு ஜைடஸ் பார்த்திங்க அப்படின்னா 40% காம்ப்ளெக்ஸும் அண்ட் 20% பிராண்டட் ஜென்ரிக்ஸ்லையும் இருக்காங்க. ஸோ டிவிஸில் ஃபுல்லாகவே சிடிஎம்ஓ ப்ளஸ் ஏபிஐ அப்படின்னு சொல்லணும். அண்டு டாரண்ட் எடுத்தோன்னா பேசிக்லி அவங்க
டொமஸ்டிக் ஃபோக்கஸ் தான். பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா பிராண்டடு, பட் ஆனால் சேல் பண்ணுறதெல்லாம் மோஸ்ட்லி இந்தியாவில் தான் இருக்குது. அண்டு வெரி ஸ்மால் குவான்டிட்டி தான் அமெரிக்கா இருக்குது. இன்னும் வர வர நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எப்படி ஒவ்வொரு கம்பெனியோட ஜியோகிராஃபிக்கல் யூனோ சேல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஹீட் மேப்பு கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மேன்கைண்ட் இஸ் அ பியூர்லி இந்தியன் கம்பெனி. ஆனால் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் அண்ட் பிராண்டில் தான் இருக்காங்க. பட் இந்தியாவில் தான் மேஜர் சேல்ஸ் 95% இந்தியாவில் தான். ஸோ அவங்க வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. லூப்பின் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஜென்ரிக்ஸ் தான் இவங்களுடைய மேஜர் பிஸ்னஸ். 50% இன் காம்ப்ளெக்ஸும் 25%. பட் ஜியோகிராஃபிக்கல் இது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்புறம் நியூலாண்ட் ஃபார்மா அவங்கள வந்து ஃபுல்லாகவே சிடிஎம்ஓ பிஸ்னஸ் தான். அண்டு அதனால் அவங்க வந்து இதனால் இப்போதைக்கு அஃபெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ஸ்லைடு எதை காமிக்குது அப்படின்னா அதான் சொன்னேன், இந்த இன்னோவேட்டிவ் ட்ரக்ஸ் இலுமியா. ஸோ அதுக்கெல்லாம் இனிமேல் 100% டேரிஃப் வரப்போகுது. அவங்களுக்கு வந்து அது வந்து $680 million கொடுக்குற இது. அதே மாதிரி லெக்ஸெல்வி அப்படின்னு சொல்ல பாருங்க, அந்த இதுவும் இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணது. இதெல்லாம் ஸ்கின் எயில்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இதுக்கு வர்றது. அப்புறமேல இவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சரோக்ளிட்சார் அப்படிங்கிற அந்த கம்பெனி, அந்த இது வந்து இந்த ஃபேஸ் 2ல் இருக்குது. அண்டு ஒன்ஸ் அது கிராஸ் ஆகிடுச்சுன்னா ஃபேஸ் 3ல் தென் அவங்களும் இந்த மாதிரி பேட்டன் ட்ரக்ஸுக்கு கீழே வருவாங்க. தென் அவங்களும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க. கிளென்மார்க் ஏற்கனவே சொன்னேன் நான். ஸோ அந்த கேன்சர் ட்ரக்குக்காக இந்த மல்டிபிள் மைலோமா அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த இதுக்கு வந்து சில பேருக்கு வந்து ரெக்கரண்ட்டாக இருக்கிறது, அதுக்காக அவங்க புது இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ஃபேஸ் 1 ட்ரையலில் தான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கிறனால இதுக்கு $700 million வந்து அபிபியிலேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த கம்பெனியும் பேட்டன் ட்ரக்ஸில் இருக்கிறனால அஃபெக்ட் ஆகலாம் இன் ஃபியூச்சரில். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சேல் பண்ணுறாங்க அமெரிக்கா அப்படின்னு இதுக்கு வந்து அந்த ஹீட் மேப்பு கூட கொடுத்துருக்கேன். ஸோ தட் ஈஸியாக அதை பார்த்தோன்னே புரியும். அதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா த ZOHO ஷீட் அதில் கொடுத்துருக்கேன் நான். ஸோ நம்ம இன்னவேல ஸ்லோவாக வந்து கிராஜுவலாக வந்து ஃப்ரம் கூகுள் ஷீட்லேருந்து ZOHO ஷீட்டுக்கு மாற போகிறோம். அதுவும் ஆல்மோஸ்ட் லைக் கூகுள் ஷீட் மாதிரி தான், ஆனால் வித் பெட்டர் ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது. ஸோ அதில் தான் இப்போ கொடுத்துருக்கேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் ZOHO ஷீட்டில் வந்து ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, அதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கூட அதை ரெடி டு ஷேர் உங்களோட. ஸோ நீங்கள் வந்து மெயில் வந்து யூஸ்வலாக அனுப்புகிற அதே மெயிலுக்கு அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிங்கன்னா there is kaveridigital25@gmail.com அனுப்பிச்சிங்கன்னா அந்த ZOHO ஷீட்டு கூட உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். ஸோ இந்த ஹீட் மேப்பு இந்த ZOHO ஷீட்டில் பார்த்தீங்களால தெரியும். சன் ஃபார்மா வந்து 29% வந்து யூஎஸ்ஸை டிபெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபார் 65% பிராண்டட் அண்ட் இன்னோவேஷன் இதில். ஸோ த ரிஸ்க் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 18%. ஸோ ஹையர். அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த சன் ஃபார்மாவோட விலை ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூலாண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 0, ஏன்னா அவங்க வந்து இந்த பிஸ்னஸில் இல்லவே இல்லை. ஸோ அதே மாதிரி டிவிஸ் லேபும் they're all CDMO companies basically. Mankind Pharma is a domestic focused economy தான், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அண்ட் அதே மாதிரி அரபிந்தோ ஃபார்மாவும் இந்த பிராண்டட் அந்த மாதிரி இதில் அமெரிக்காவோட ஃபோக்கஸ் வந்து அந்த லெவலுக்கு இல்லை அப்படின்னு சொல்லணும். தோ அரபிந்தோ வந்து அமெரிக்கா ஃபோக்கஸ் 44 இருந்தால் கூட அவங்க வந்து அந்த பிராண்டட் ஆர் இன்னோவேட்டிவ் ட்ரக்ஸில் இல்லை அப்படிங்கிற சொல்லணும். நம்ம இவங்களோட செல்லிங், ஒவ்வொரு கம்பெனியோட செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து சன் ஃபார்மா 34%, விற்றது எல்லாமே அப்ராடில் தான் விற்கிறாங்க. ஆனால் யூஎஸில் விற்கிறது 29% இருக்குது. அண்டு கிளென்மார்க் ஃபார்மா எடுத்துக்கிட்டிங்க 34% இந்தியாவில், அண்ட் அமெரிக்காவில் வந்து 15% அண்ட் 10% இன் யூரோப் அண்ட் அதர் பிளேசஸில் த ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். டிவிஸ் லேபு இந்த இதில் வராது. அண்டு யூஎஸ்க்கு 45%லாம் இருந்தால் கூட அவங்க வந்து சிடிஎம்ஓவில் இருக்கிறனால இவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஜைடஸ் வந்து 37% இந்தியாவோட சேல்ஸு அண்டு 48% யூஎஸ்க்கு விற்றுட்ருக்காங்க. அண்டு ஸோ மித்த இதோடு சேர்த்து பார்க்குறம்போது இவங்க அஃபெக்ட் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அண்டு சிப்லா வந்து 28% வந்து யூஎஸ்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய வியூ ஆஃப் எப்படி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து இதனால் அஃபெக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ
ஜென்ரலாக புரிஞ்சுக்கோங்க தட் பேட்டன் ட்ரக்ஸ் அண்ட் பிராண்டட் அண்ட் ஸ்பெஷாலிட்டியில் இருக்கவங்க அஃபெக்ட் ஆவாங்க. அண்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிடிஎம்ஓ ஆர் சிஆர்டிஎம்ஓ அண்டு அவங்கெல்லாம் வந்து இதில் அஃபெக்ட் ஆகவே மாட்டாங்க. அண்டு செகண்ட் வந்து இந்த ஜென்ரிக்ஸ் பண்ணுறவங்களும் இதை வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய ட்ரக்ஸை பற்றி பேசியிருக்கேன். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.